கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 7 வயது சிறுமி தனது உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளார். மறைந்தும் பலரின் வாழ்விற்கு ஒளியூட்டிய சிறுமி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இதுபோல இன்னும் எத்தனையோ பட்டங்களை பெற்றிருக்க வேண்டிய இந்த அரும்பு தற்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் உடல் உறுப்பு தானம் மூலம் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி இந்த மண்ணில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள சீரங்கவுண்டனூரைச் சேர்ந்தவர் ரவி. ஓசூரில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 29ஆம் தேதி தனது மனைவி செல்வநாயகி மற்றும் 7 வயது மகள் ஓவியாவுடன் சொந்த ஊரான கரூருக்கு சென்றார். அங்கிருந்து திண்டுக்கல்லிற்கு தனது மாமாவுடன் ஓவியா இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பைக்கில் இருந்து தவறி விழுந்த ஓவியாவுக்கு தலையில் பலத்த அடிபட்டது. மேல் சிகிச்சைக்காக கோவை KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஓவியா சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து குடும்பத்தின் ஒப்புதலுடன் ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. சிறுமியின் கண்கள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டதன் மூலம் பலருக்கு மறுவாழ்வு கிடைக்க உள்ளது. உடல் உறுப்பு தானத்திற்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி ஓவியாவின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். உடல் உறுப்பு தானம் வழங்கிய ஓவியாவிற்கு அரசு சார்பில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விபத்தில் உயிரிழந்தாலும் உடல் உறுப்பு தானம் மூலம் இம்மண்ணிலும் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் சிறுமி ஓவியா.